ஒரு சிலர் வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா, அடி மேல அடி, கஷ்டம் மேல கஷ்டம்னு வந்துகிட்டு இருக்கும். கடன் பிரச்சனை ஒரு பக்கம், வியாதியால ஒரு பக்கம் கஷ்டம், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள இருக்கும். பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பிடியரிசி பரிகாரம். இத காஞ்சி மகா பெரியவா ஒரு பெண்ணுக்கு சொன்னது. அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். சங்கர மடத்துக்கு ஒரு ஏழை பெண் ஒருத்தி வந்தா. மகா பெரியவாட்ட தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொன்னா தன்னோட கஷ்டம் தீரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவளோட கண்கள்லயே இருந்தது. அவ சுவாமி, என்னோட கணவர் இப்படி வியாதியால கஷ்டப்படுறாரு. வேலைக்கு போயும் பல நாட்கள் ஆகிவிட்டது. மகனுக்கோ படித்து சரியான வேலையும் கிடைக்கல. கல்யாண வயசுல பெண் இருக்கிறா. அவளை கட்டி கொடுக்கறதுக்கு என் கையில பணமும் இல்லை, நகையும் இல்லை. அவளை எப்படி கரை சேர்க்கறதுனே எனக்கு தெரியல. நிம்மதியா தூங்கி எத்தனையோ நாளாச்சு. தசா காலம் சரியில்லையோ அப்படின்னு சொல்லி என்னோட கணவரோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியர்கிட்ட காண்பித்தேன். அவரும் நேரம் சரியில்லை, இந்த பரிகாரம் செய்யி சரியா போகும் அப்படின்னு சொன்னாரு. அதை செய்யணும்னா நிறைய பணம் தேவை. என்ன செய்யறதுனே எனக்கு தெரியல சாமி அப்படின்னு சொன்னான். சுவாமிகள் அப்படியே ஒரு கனிந்த பார்வையுடன், ஏனம்மா, வாழ்க்கை இப்படியேவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற? சக்கரம் சுழல்வது போல மாறிக்கொண்டே தான் இருக்கும். இப்போ உன் வாழ்வில் காலச்சக்கரம் அதிகபட்சம் கீழே இருக்குது. இனி அது மேல் நோக்கி சுழலதானே செய்யும். அப்போது எல்லா பிரச்சனையும் கடவுள் அருளால் சரியாகும். உன் கணவரோட உடல் நலனில் கவனம் செலுத்து. மகன் நல்ல வேலைக்காக முயற்சி செய்யட்டும். அவனுக்கு வேலை கிடைக்கும். உன் மகளை தேடி நல்ல வரன் தானாக வரும். கவலைப்படாத. உன் கணவரை தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க சொல்லு. அதனால் உடல் நலம், செல்வம் எல்லாமே சேரும். அது மட்டும் இல்லை, பெரியவர், அது சரி, ஜோசியர் என்ன பரிகாரம் சொன்னார்னு சொல்லலையே அப்படின்னு கேட்டாரு. அதற்கு அவ ஜோசியர் சொன்ன பரிகாரத்தை சொன்னா. அதாவது சகஸ்ர போஜனம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நல்ல பரிகாரம் தானே. 1000 பேருக்கு அன்னதானம் செய்ய பணம் வேண்டாமா சுவாமி என்றாள் அவள். சுவாமிகள், சகஸ்ர போஜனம் என்றதுமே 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. 1000 உயிர்களின் பசியை தீர்த்தாலும் பிரச்சனை தீரும். வீட்டில் அரிசி குருணை இருக்கோ இல்லையோ, அதில் ஒரு கைப்பிடி எடுத்து எறும்பு புற்றுக்கு அருகில் போடு. எறும்பு புத்துக்கிட்ட போய் போடு. 1000 எறும்புகள் அதை சாப்பிடும். அதுவே சிறந்த பரிகாரம்தான். காமாட்சி அருளால் உனக்கு நல்லதே நடக்கும். உனக்காக நானும் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவளும் அதையே செஞ்சா. அவளுடைய பிரச்சனை தீர்ந்தது.